ஃபஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 மணிகள், 100 வித்துக்கள். அப்போ ஒரு வித்திலிருந்து 200 வித்துக்களை அல்லாஹ் தஆலா எப்படி வெளிப்படுத்துகின்றானோ, மனிதன் கண்ணால பார்க்கக்கூடிய உதாரணம், தினமும் எங்கட கண்ணால பார்க்கக்கூடிய காட்சி. அதே போல ஒரு அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 700 மடங்காக அதிகரிக்கிறார். நஹ்மதுஹு வ நஸ்தஈனு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى: من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرا والله يقبض ويبسط وإليه ترجعون. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சென்ற பாடத்தில் வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுங்கள் என்ற வசனத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை விரிவாக சென்ற பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடம் 234வது பாடம், சூரத்துல் பக்ரா 245வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறும்போது, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுப்பவர் யார்? மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுப்பவர் யார்? ஃபயுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா, அவருக்கு நாம் அளவில்லாத அளவு பெருக்கி கொடுப்போம். வல்லாஹு யக்பித் வ யப்சுத், அல்லாஹு தஆலா வாழ்வாதாரத்தை சுருக்கவும் கூடியவன், வாழ்வாதாரத்தை அதிகரிக்கவும் கூடியவன். அவன் நினைத்தோருக்கு குறைத்து கொடுப்பான், நினைத்தோருக்கு அதிகப்படுத்துவான். வ இலைஹி துர்ஜஊன், அவனிடமே நாம் மீள வேண்டும். இந்த வசனத்தை போல குர்ஆன்ல நிறைய வசனங்கள் வந்திருக்கு. இதே போன்ற வசனங்கள் குர்ஆன்ல பல இடங்களில் வந்திருக்கு. உதாரணமாக சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 12வது வசனத்தில் பனு இஸ்ரவேலர்களை வெளித்து அல்லாஹு தஆலா பேசும்போது அல்லாஹ் சொல்லுகின்றான், லஇன் அகம்துமுஸ் ஸலாத வ ஆதைதுமுஸ் ஸகாத வ அக்ரதுமுல்லாஹ கர்தன் ஹஸனா வ ஆமன்தும் பிருசுலி வ அக்ரது வ அஸ்ஸர்துமூஹும் வ அக்ரதுமுல்லாஹ கர்தன் ஹஸனா லஉகஃபிரன்ன அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வலஉத்கிலன்னக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அல்லாஹ் சொல்லுகின்றான், பனி இஸ்ரவேலர்களை விழித்து நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் வழங்கி என்னுடைய தூதர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அல்லாஹு தஆலாவுக்கு அழகிய கடன் வழங்குவீர்களேயானால் உங்களுடைய பாவங்கள் செய்யாத அனைத்தையும் மன்னித்து விடுவேன், மேலும் உங்களை சுவர்க்கத்தில் நுழைவிப்பேன். அந்த சுவர்க்கத்தில்
சதா நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாஇஃபஹு லஹு வலஹு அஜ்ருன் கரீம். அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுப்பவர் யார்? அவருக்கு நாங்கள் அதிகப்படுத்துவோம், மேலும் அவருக்கு கண்ணியமான நற்கூலியும் உண்டு. 57 அத்தியாயம் 18 வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறும்போது இன்னல் முஸ்ஸத்திகீன வல் முஸ்ஸத்திகாத் வ அக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனா யுதாஇஃபு லஹும் வலஹும் அஜ்ருன் கரீம். தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள், மேலும் அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுப்பவர்கள், அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கூலியை அதிகப்படுத்துவான், மேலும் அவர்களுக்கு சங்கையான கூலியும் காத்திருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகின்றான். இப்படி குர்ஆன்ல பல இடங்கள்ல கர்த் ஹஸனன் என்று வந்து கொண்டிருக்கு. இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது இன் துக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் யுதாஇஃபுஹு லக்கும் வ யக்ஃபிர் லக்கும் வல்லாஹு ஷகூருன் ஹலீம். நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் வழங்கினால் அதை உங்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகப்படுத்துவான், உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவன், சகிப்தன்மையுள்ளவன் என்ற அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இப்படி இந்த வசனம் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லப்படுவதை பார்த்தா இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயம் மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹு தஆலாவினால் மிகவும் மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால கர்த் ஹஸன் என்றால் என்ன என்பதை நாங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். கர்த் ஹஸன் என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் பின்வருமாறு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அதில் 6 அம்சங்கள் உள்ளடங்கி இருந்தால்தான் கர்த் ஹஸன் என்று சொல்லப்படும். முதலாவதாக அன் யகூன லிவஜ்ஹில்லாஹி தஆலா ஹாலிஸன். முதலாவதாக கர்த் ஹஸனுக்கு தேவைப்படுவது அல்லாஹ்வுக்காகவே கொடுப்பது, அதில் எந்த விதமான கலப்படமும் இருக்கக்கூடாது. முகஸ்துதியோ அல்லது வேற எந்த உலக நோக்கங்களோ இருக்கக்கூடாது. முழுமையாக அல்லாஹ்வுக்காகவே கொடுப்பதாக இருக்க வேண்டும். ஏன்னா ஹதீஸில் பார்க்குறோம், இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. செயல்கள் அடங்கலும் எண்ணங்களை கொண்டவை. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா கூலி வழங்கும் போது எங்களுடைய செயல்களை பார்க்க மாட்டான், எங்களுடைய உள்ளத்தை தான் பார்ப்பான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா அமாலிக்கும் வலா அஜ்சாமிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய உடம்பையோ அல்லது உங்களுடைய வெளித்தோற்றத்தையோ பார்ப்பதில்லை, உங்களுடைய செயலை பார்ப்பதில்லை. மாறாக அந்த செயல் யாருக்காக செய்யப்பட்டுச்சு, உங்களுடைய உள்ளம் அந்த செயலுக்காக யாரை அர்ப்பணித்திருக்குது என்பதை பற்றித்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பான் என்பதை ஹதீஸிலே பார்க்கின்றோம். இதனால் முதலாவதாக சொல்லப்படுவது கர்த் ஹஸனுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அழகிய கடன் அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக கொடுக்கக்கூடிய இந்த கர்த் ஹஸன் தூய்மையான ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். கஸ்ப் ஹலால், ஹராமான வழியில் சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஹலாலான வழியில் இஸ்லாம் அனுபவிக்கக்கூடிய வழியில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஆகுமாக்கிய வழிகளில் சம்பாதித்த பணமாக இருக்க வேண்டும், செல்வமாக இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்த வரையில் அவன் தூய்மையானவன், தூய்மையானதை மட்டுமே ஏற்றுக்கொள்வான். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹு தஆலா தூய்மையானவன், அவன் தூய்மையானதை மட்டுமே ஏற்றுக்கொள்வான். இது இரண்டாவது செயல். மூன்றாவதாக யகூன மின் நஃப்ஸின் தய்யிபத்தின் ராதியா. கொடுக்கும்போது மனம் விரும்பி அதை சந்தோஷமாக கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சிலர் கொடுக்கும்போது மனதில் சஞ்சலம், ஆஹா கையிலிருந்து பணம் போகுதே அப்படி மனதில் சஞ்சலம். அப்படி இல்லாமல் சந்தோஷமாக அல்லாஹ் தந்தான், அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்ற திருப்தியோடு அந்த கடன் ஹஸன், அதாவது கர்த் ஹஸனை கொடுக்க வேண்டும். இது
மூன்றாவதாக கொடுக்கப்படுவது. மாறாக அதை நாம் வெறுப்போடு கொடுத்தோமேயானால் அதற்கும் அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடக்கூடிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நான்காவதாக ததஅஹு ஃபீ மக்கானின் ஸஹீஹ், அதாவது நாம் கொடுக்கக்கூடிய அழகிய கடன் நல்லோருக்கு போய் சேர வேண்டும், தீய வழிகளுக்கு போய் சேரக்கூடாது. நல் வழிகளில் செலவழிக்கப்பட வேண்டாம், தீய வழிகளுக்கு செலவழிக்கப்படக்கூடாது. அப்படி செய்தால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்வான். மாறாக தீய வழிகளில் செலவழிக்கப்பட்டால் அது எங்களுக்கே பாதகமாக வரும். இந்த ஹதீஸில் பார்க்கிறோம், லன் தஸூல கதமா அபிதின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. ஒரு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரணைக்காக நிறுத்தப்பட்ட ஒரு மனிதனுடைய 2 கால்களும் அந்த இடத்திலிருந்து அசைக்க முடியாது 4 விஷயங்களை பற்றி விசாரிக்கப்பட்டு அதுக்குரிய பதில் கிடைக்காத வரையில். அதில் ஒன்று அவனுடைய வயதை பற்றி கேட்கப்படும். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, தன்னுடைய வயதை எதிரே செலவழித்தான், நன்மையான வழிகளை செலவழித்தானா அல்லது தீமையான வழிகளை செலவழித்தானா என்பது விசாரிக்கப்படும். அதே போல ஒன்றுதான் வான் மாலிஹி மின் ஐனக்தஸப வ ஃபீமா அன்ஃபக. அதில் 4வதாக சொல்லப்படுவது அவனுடைய செல்வத்தை பற்றி விசாரிக்கப்படும், அவனுடைய பணத்தை பற்றி விசாரிக்கப்படும். ஒரு சதமாக இருந்தாலும் கூட அதுக்கு விசாரணை நாளை மறுமையில் இருக்குது. எப்படி விசாரணை? ஹலாலான வழிகளில் சம்பாதித்தானா அல்லது தீமையான வழிகளில் சம்பாதித்தானா என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் விசாரிப்பான். அதனால் நாங்கள் கொடுக்கும்போது அந்த பணத்தை நல்ல வழிக்கு செலக்க வேண்டும், தீமையான வழிகளுக்கு செலவழித்து விடக்கூடாது. இது 4வதாக. 5வதாக அல்லா யத்பஅஹு மன்னுன் வலா அதா. அப்படி கர்து ஹசன் தர்மம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு சொல்லி காட்டுதல் அல்லது கொடுத்தவருக்கு தீங்கிழைத்தல், மனம் புண்படக்கூடிய முறையில் நடந்து கொள்ளுதல், இதை எதுவுமே இல்லாமல் கொடுத்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ் விட்டுறணும். அவருக்கு எனக்கு விதமான சம்மதம் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தோம், கொடுத்ததுக்கு பிறகு கொடுத்தவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டவருக்கு எந்த சொல்லி காட்டுதலோ அல்லது தீங்கோ வரக்கூடாது. அப்படி வரும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது பாத்திலாகிவிடும், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 264 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா. விசுவாசிகளே, நீங்கள் உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலம் அல்லது கொடுக்கப்பட்டவருக்கு ஏதாவது தொல்லை கொடுப்பதன் மூலம் பழுதாக்கி கொள்ளாதீர்கள், வீணாக்கி கொள்ளாதீர்கள், அதை பாத்திலாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கின்றான். 6வதாக அதமுல் இஸ்திஅஜால் ஃபீ இஸ்திர்ஜாஇல் கர்த். கடன் கொடுத்தவரை அவசரப்படுத்தக்கூடாது, அவரை போய் தொல்லை கொடுத்து கடனை திருப்பிப்பதற்காக வேண்டி நாங்கள் அவசரப்படக்கூடாது. இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது வைன்கான து உஸ்ரத்தின் ஃபனதிரத்துன் இலா மைஸரா, அதாவது கடன் கொடுத்தவர் கடன் எடுத்தவர் கஷ்டவாளியாக இருந்தால் அவருக்கு ஒரு காலக்கெடு கொடுக்கணும். நாங்கள் காலத்தை நீடிக்கிறது. சரி அப்பா நீ கொஞ்சம் பிந்தித்தா அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு ஒரு வசதியை ஏற்படுத்துறது. இப்படி செய்வதன் மூலம் அவருக்கு வசதியை ஏற்படுத்துவதே இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்கது. இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது. உதாரணமாக அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் சுலைமான் இப்னு புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது. கால சமயத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் செய்யப்படுத்தேன், மன் அன்தர முஅசிரன் ஃபலஹு பிகுல்லி யௌமின் மிஸ்லஹு ஸதகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒருவருக்கு கடன் கொடுத்து அல்லது கடன் திருப்பி எடுக்க வேண்டியிருந்தால் அவருக்கு காலத்தை நீட்டி கொடுத்தால், நீ கடனை கொஞ்சம் அவசரம் இல்லைப்பா நீ மெதுவாக திருப்பித்தாயின்னு சொல்லி போட்டு அவருடைய காலத்தை நீட்டி கொடுத்தால் அந்த நீட்டி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளைக்கும் அவருக்கு அது தர்மமாக இருந்து கொண்டிருக்கும். அவர் கொடுத்த கடன் தர்மமாகவே அவருக்கு பதியப்பட்டு கொண்டிருக்கும். அல்லாஹு அக்பர்.
பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சும்மா அந்த சஹாபி சொல்றாரு, ثم سمعته يقول من أنذر معسرا فله بكل يوم مثله صدقة. ஒரு கடன் கொடுத்து அவரோட கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் அவருக்கு காலத்தை நீட்டி கொடுத்தால் அவர் நீட்டி கொடுக்கப்பட்ட காலம் எல்லாம் அவருடைய சதக்கா 2 மடங்காக அதிகரிக்கப்படும். மாஷா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் சொல்கிறாங்க. அப்போ இந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து கேட்குறாரு, யார் ரசூலா நீங்கள் ஆரம்பத்தில் சதக்கா 1ன்னு சொன்னீங்க, இப்போ சதக்கா 2 மடங்குன்னு சொல்கிறீங்க, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, மன் அந்தர முஅசிரன் ஃபலஹு பிகுல் யௌமின் மித்லாஹு சதகா. அதாவது கடன் கொடுக்க வேண்டிய கால எல்லை வந்த போது அவர் கடனை திருப்பி கொடுத்துறான்னு சொன்னால் கொடுத்த காலம் எல்லாம் அவருக்கு நன்மையாக பதியப்படும் ஒரு முறை, மிஸ்ரஹு அதே போன்று. ஆனால் காலத்தை நீட்டி கொடுத்தால் அது 2 மடங்காக அதிகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் என்ற ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரபல்யமான ஒரு சஹாபி, தன்னுடைய தோழர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அவர் ஒரு கடன் கொடுத்திருந்தார். அந்த கடனை திருப்பி பெறக்கூடிய நேரம் வந்ததும் அதை திருப்பி பெறுவதற்காக வேண்டி அந்த சஹாபியை சந்திக்க போறார். அங்கே போனால் அவர் ஒழிச்சு கொண்டார். சுப்ஹானல்லாஹ், அந்த சஹாபி ஒழிச்சு கொண்டார். அப்போ இவர் வெளியில் அவரை பேரை சொல்லி கூப்பிடுறாரு, வரல. அப்போ அந்த வீட்டில் வந்து குழந்தை வந்து வெளியே வருது. அப்போ அந்த குழந்தைய கேட்குறாரு, இன்னார் வீட்டில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி போட்டு, அவர் வீட்டுக்கு இருக்காரு, சாப்பிட்டு கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு திரும்பவும் அவரை பேரை சொல்லி அழைக்கிறார். அழைக்கும் போது அவர் சொல்கிறார், வந்து நீ ஒழிக்காதே, நீ உள்ளுக்கு இருக்கிறதாக எனக்கு தகவல் கிடச்சிட்டு, நீ வீட்டுக்குள் இருக்கிறதாக தகவல் கிடச்சிட்டு. சுப்ஹானல்லாஹ், மனித வாழ்க்கை நடக்கிறது. சஹாபாக்களோட வாழ்க்கையில் இப்படி நடத்தி காட்டுவதன் மூலமாக பின்னால் அவர்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினை இப்போ நடக்கும். கடனை எடுத்து ஒளிவான், கடனை கொடுக்கறதுக்கு வசதி இருக்கும்னா கொடுத்துருவான், நல்லெண்ணம் உள்ளவனாக இருந்தால். அப்படி வசதி இல்லாதவனாக இருந்தால் சில நேரம் மறைவான், ஒளிவான். அவனும் சில வேலை நல்லுள்ளம் படைத்தவனாக இருந்தால் போய் சொல்லுவான், இப்படித்தானப்பா கடன் எடுத்து எனக்கு தந்துக்கு வசதி இல்லை, எனக்கு கொஞ்சம் காலக்கெடு கொடு, நான் இன்ஷால்லா தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவான். இதான் மனிதனுடைய பண்பு, மனிதனுடைய வாழ்க்கையை பிடித்தான். அப்போ இந்த சாபி ஒழிச்சு கொண்டார். அப்போ அவர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது சொல்கிறாரு, நீ உள்ளுக்கு இருக்கிற எனக்கு தகவல் கிடைச்சிருக்குது, வெளியே வா பண்ணிடுவோம். அப்போ வெளியே வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு ஃபகாலமா யுகையிபுக அன்னி, ஏன் நீ மறைகிறாய்? அபூ கத்தாதா கேட்குறாங்க, நீ ஏன் இது மறைகிறாய்? நான் உன்னோட கடனைத்தானே வாங்க வந்திருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஃபகால இன்னி முஅஸ்ஸிர், நான் கஷ்டவாளி அப்பா, எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்கிறார். அப்போ இதை கேட்டோடனே அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிச்சிட்டான். அவர் சொல்கிறார், வலை சந்தி ஷை, உனக்கு கடன் திருப்பி தாரத்துக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஃபபக்கா அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ கத்தாதா கடன் கொடுத்தவர் அழுகிறார். சுப்ஹானல்லாஹ், அழுது கொண்டு அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் ஆணையாக நீ கஷ்டவாளிதானான்னு கேட்கிறார். அப்பா சொல்றார், உண்மையே நான் கஷ்டவாளிதானப்பா அப்படின்ட்டு உண்மையை சொல்றார். அப்ப அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக செய்மடுத்த ஒரு ஹதீஸை அந்த சஹாபிக்கு ஞாபகப்படுத்துறார். சொல்றாரு, சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மன் நஃபஸ அன் கரீமிஹி, கடன் கொடுத்தவருக்கு எவர் இலகுபடுத்துகிறாரோ அல்ல அதை தள்ளுபடி செய்கிறாரோ, அவருக்கு அதாவது விடுதலை கொடுக்கிறாரோ, அவு மஹா அன்ஹு, அதை முழுமையாக மன்னிக்கிறாரோ, கான ஃபீ ظில்லில் அர்ஷி யௌமல் கியாமா, அவர் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலில் இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறார். ஞாபகப்படுத்தி போட்டு
மன்னிச்சுட்டு போயிடுறார். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலையும் அஹமதிலையும் பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ சுபஹானல்லாஹ், கடன் கொடுத்தால் கடன் திருப்பி கொடுக்க முடியாத வசதி இல்லாத மக்களுக்கு காலக்கெடு கொடுக்கிறது, அல்லது அதை மன்னிச்சு விடுறது, அல்லது பாதியை எடுத்துக்கொண்டு பாதியை விட்டுடுறது சுபஹானல்லாஹ் இடத்துல மிகவுமே விரும்பத்தக்க ஒரு செயலாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ கர்து ஹசன் என்பது இஸ்லாத்தில் மிகவுமே வரவேற்கப்பட்ட ஒன்று. அடுத்த ஹதீஸை பாருங்க. நாளை மறுமையில் ஒரு அடியான் விசாரணைக்காக கொண்டு வரப்படுவார். உத்தி அல்லாஹு பி ஆபிதின் மின் அபீதிஹி யௌமல் கியாமா. நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஒருவர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு விசாரணைக்காக கொண்டு வரப்படுவார். சுப்ஹானல்லாஹ். கால மாதா அமில்தலி ஃபித் துன்யா, நீ உலகத்தில் வாழும்போது எனக்காக என்ன நன்மை செய்தாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்போ அந்த மனுஷன் சொல்லுவார், மா அமில்து லக யா ரப்பி மிஸ்கால தர்ரத்தின் ஃபித் துன்யா அர்ஜூக பிஹா. உன்கிட்ட ஆதரவு எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் துன்யாவில் எதுவுமே செய்யல. சுப்ஹானல்லாஹ். 3 முறை சொல்லார் ரூபாயில். காலஹா சலாசன். அல்லாஹ் கேட்டதுக்கு இந்த மனிதன் அப்படி பதில் சொல்றான். கடைசியில் அவர் சொல்றாரு, அந்த மனிதன், யா ரப் இன்னக குந்த அதைதனி ஃபத்ல மால், எனக்கு நீ செல்வத்தை தந்திருந்தாய், நான் வசதியாக இருந்தேன். சுப்ஹானல்லாஹ். இஅ்திராஃப், நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம், ஷுக்குரில் மிக முக்கியமானது இஅ்திராஃப். ஷுக்குரில் மிக முக்கியமானது மனதால் ஏற்றுக்கொள்வது. நாங்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டது என்ற உணர்வு. அப்ப இந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் யாத்திரா பண்றாரு, நீ எனக்கு தந்திருந்த பணம் நான் சம்பாதித்தேன்னு சொல்லல, ஏனை கட்டித்தானத்தால கிடைத்தேன்னு சொல்லல. சொல்றாரு, இன்னக குந்த ஆதைதனி ஃபத்ல மால், எனக்கு நீ அதிகமான செல்வத்தை தந்திருந்தாய். வகுந்து ரஜுலன் உபாயுன் நாஸ், நான் மக்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவனாக இருந்தேன். வகான மின் ஹுலுகி அல் ஜவாஸ், என்னுடைய பண்பை நடிச்சுன்னா மன்னிக்கிறது, பெருசுபடுத்துறதில்ல. வியாபாரத்தில் பெரிய நன்மை லாபத்தை எதிர்பார்க்கிறோம் இல்லை, அதே போல மற்றவர்கள் விற்கக்கூடியவர்கிட்ட வாங்கும் போதும் நான் பெருசாக அலட்டி கொள்றதில்ல. ஜவாஸ் அதாவது மன்னிச்சு விடுற பண்பு தான் என்னுடைய வியாபார வழக்கத்தில் இருந்துச்சு. பகுந்து உயஸ்ஸிரு அலல் மூசிர், வசதி உள்ளவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு நான் இலகுபடுத்துவேன். வ உந்திருல் முஅசிர், கஷ்டவாளியாக இருந்தால் அவருக்கு காலக்கெடு கொடுப்பேன். நீ பிந்தி கொடுவப்பா, சாமானுக்குரிய காசை பெருமதியை நீ வசைப்பட்ட காலத்துக்கு கொடு என்று சொல்லி போட்டு அவருக்கு நான் காலக்கெடு கொடுப்பேன். கால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான், வயகூலு அல்லாஹு அஸ்ஸ வஜல் அனா அஹக்கு மின் மன் யுயஸ்ஸிர். அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இலகுபடுத்துவதற்கு நான் மிக தகுதியானவன் என்று அல்லாஹ் சொல்லி அவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், உதுகுலுல் ஜன்னah, நீ சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுன்னு சொல்லுவான். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. அப்ப கடன் கொடுத்தவருக்கு தொல்லை கொடுக்காமல் அவர் வசதி உள்ளவராக இருந்தால் அவள் முமாத்தில், வசதி இருந்தும் கடனை திருப்பி கொடுப்பாரேனால் அவர் ஏமாத்துக்காரர். அதுக்குரிய கூறி அல்லாஹ் பார்த்துக் கொள்வார். என்ன, ஒரு மனுஷன் கடன் எடுக்கும் போது அவருடைய உள்ளத்தில் எண்ணம் இருக்கணும், நான் திருப்பி கொடுப்பேன் சொல்லி போட்டு, அப்படி திருப்பி கொடுப்பேன் என்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹ் உதவி செய்வான் கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கு. மாறாக இதை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் என்ற இடத்துல சிலர் கடன் எடுப்பாங்க, மோசடி செய்யறதுக்காக ஏமாத்துறதுக்காக வேண்டி. அல்லாஹு தஆலா அவருக்கு உதவி செய்ய மாட்டான் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு. இந்த ஹதீஸ் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த மனிதன் நன்மைகள் அதிகமாக செய்திராவிட்டாலும் கூட அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த செல்வத்தை இப்படி நல்ல வழியில் பயன்படுத்தியிருக்கார். கடனாளிகளுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய வசதிப்படுத்தலாக இருந்தாலும் சரி, கஷ்டவழியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இலகுபடுத்தக்கூடிய ஒரு தன்மையில் அவர் நடந்திருக்காரு. கடுமையான போக்கை தன்னுடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல அவர் கடைபிடிக்கிறவராக இருக்கவில்லை. கிடைச்சா கிடைச்சிட்டு போல போது அப்படி என்ற போக்கில் இருந்திருக்காரு. இதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்,
இப்படி இலகுபடுத்துவதற்கு நான் அஹக் என்று அல்லாஹ் சொல்றான். நான் மிக உறுதியுடையவன், அதனால உன்னை நான் மன்னிக்கிறேன், நீ சுவர்க்க நுழைந்து கொள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு சொன்னதாக இந்த ஹதீஸிலே பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இதனால இந்த ஆறாவது விஷயம், அதாவது கடன் கொடுத்தால் அவசரப்படக்கூடாது. நேரம் வந்துட்டா கேட்டு பார்க்கணும். இந்த அபூ கதாதா செஞ்ச மாதிரி போய் கடனை கேட்டு பார்க்கணும். அவர் வசதி உள்ளவராக இருந்தால் திருப்பி கொடுக்கணும், கேட்கறதுக்கு உரிமையும் இருக்குது. ஆனால் வசதி இல்லாதவராக இருந்தால் திருப்பி கொடுக்க எந்த விதமான வசதியும் இல்லை என்று கண்டால் அவருக்கு காலத்தை நீட்டி கொடுக்க வேண்டாம், கடனை திருப்பதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டாம். அது அல்லாஹ்விடத்திலே மிகவும் விரும்பத்தக்க ஒரு செயலாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி இந்த 6 அம்சங்களும் உள்ளடக்கப்பட்டால் தான் இது கர்து ஹசனாக இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கக்கூடிய அழகிய கடனாக இருக்கும். இருந்தாலும் கர்து ஹசன் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்துடைய விளக்கம் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்தவரையில் கனி, அவன் தேவையற்றவன், அவன் சகலதும் பூர்த்தியானவன். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்வது போல அல்லாஹு ஸமத், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், அவன் எந்த ஒரு தேவையற்றவன், அவன்கிட்ட எல்லாம் பூர்த்தியாக இருக்குது. அவருடைய பூர்த்தியாக இருப்பதனால கடவுள் இருக்கிறார், இல்லாட்டி கடவுளாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுள்களை பார்க்குறானுங்க, ஒன்றுமே பூர்த்தி இல்லை, அதனால அவுட் ஆகுறாங்க. இந்த 4 விஷயங்களை வச்சு சோதிக்கலாம் கடவுள் உண்மையானவரா பொய்யானவரா. சூரத்தில் இக்லாஸில் வரக்கூடிய 4 விஷயங்களை வச்சு ஒரு கடவுளை சோதிக்கலாம், உண்மையானவரா பொய்யானவரை சொல்லி போட்டு. அல்லாஹு குல் ஹுவல்லாஹு அஹத், தனித்தவன். இன்னைக்கு உலகில் இருக்கக்கூடிய கடன்கள் தனித்தவர்களா ஆயிரக்கணக்கில் பேர் இருக்காங்க. அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், யார்கிட்ட அவனுக்கு தேவை கிடையாது. இன்றைக்கு உலகில் கடவுள் செல்லக்கூடியவர்கள் தேவையற்றவர்களா? தேவை உள்ளவர்கள். சாப்பிடணும், குடிக்கணும், பொருளாதாரம் வேணும், பிள்ளை ஊட்டி வேணும், மனசாலம் கழிக்க எல்லாம் இருக்குது, எல்லா தேவையுமே இருக்குது. சுப்ஹானல்லாஹ் அல்-அஸீம். அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத், அல்லாஹ்வை பொறுத்தவரை அவன் யாருக்கும் பிள்ளையாக பிறக்கவும் இல்லை, அவனுக்கு யாரும் பிள்ளையாக பிறக்கவும் இல்லை. அப்ப அல்லாஹ்வுக்கு தந்தையும் இல்லை, அல்லாஹ்வுக்கு பிள்ளையும் இல்லை. அப்ப இன்றைக்கு பார்க்கிறோம் உலகத்தில் அல்லாஹ் தவிர இந்த கடவுள்களை பார்க்கிறோம், அவனுக்கெல்லாம் தாய் தந்தை இருக்குது, அதே போல அவங்களுக்கு பிள்ளை ஊட்டியல் இருக்குது. எனவே கடவுளா இருக்க முடியாது, அவுட் ஆகிறாங்க. கடைசியாக சொல்லப்பட்டது வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனைப் போல எதுவுமே இல்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாத சொல்லப்படக்கூடிய கடவுள்கள் போல எல்லாம் இருக்கு, நிறைய இருக்குது. ஆனால் அல்லாஹ் போன்ற கடவுள் உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்ப இந்த 4 விஷயங்களை வச்சு உண்மையான கடவுளை பொய்யான கடவுளை பிரித்தறியலாம். அதனால அல்லாஹ்வை பொறுத்தவரை அவன் தேவையற்றவன். எனவே அவனுக்கு நாங்கள் கடன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இல்லை, அவன் தேவையற்றவன், அவன் கனி. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன பார்த்தோம்னு சொன்னா, மந்தல்லதி யுன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய பாதையிலே அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று கேட்கிறதுல அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பவர் யார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இதை உறுதிப்படுத்தக்கூடிய நிறைய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இங்கே அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கக்கூடிய கடனை, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய செலவை கர்து ஹஸன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். கர்துன்னா திருப்பி கொடுக்கணும். அப்ப அர்த்தம் என்ன? இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தால் திருப்பி கிடைக்கும், அல்லாஹ் கொடுப்பான், நிச்சயமாக கொடுப்பான், சந்தேகம் இல்லாமல். இதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருப்பதை நிறைய பார்க்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வஅகீமுஸ் ஸலா வஆத்துஸ் ஸகா வஅக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள், கர்து ஹஸன் கொடுங்கள். வமா துகத்திமு லிஅன்ஃபுசிகும் மின் கைரின், இப்படி நீங்கள் உங்களுடைய நஃப்ஸுக்காக முற்படுத்தக்கூடிய இந்த நலவில் தஜ்துனஹு இன்தல்லாஹ், நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் பெற்றுக்கொள்வீர்கள். உவ கைர், அதான் உங்களுக்கு சிறந்தது. வ அஅஸமு அஜ்ரா, கூலியில மிகவும் மகத்தானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான்.
அப்ப நாங்க எதை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில அவங்களுக்கு கர்து ஹசனாக அதை கருதி, அதை கடனாக கருதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நாளை மறுமையிலே திருப்பி தருவார் என்பதை அல் குர்ஆனிலே எங்களுக்கு சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஹதீஸில் பார்க்கிறோம், நாளை மறுமையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ தஆலா யகூல் யௌமல் கியாமா, ஹதீஸ் குதுசி. நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், என்ன சொல்லுவான்? இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, நான் மனிதனே, மரித்து ஃபலம் தஉத்னி, நான் நோய்வாய்ப்பட்டேன், என்ன நீ பார்க்க வரலையே என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹு அக்பர். இப்போ முன்னால மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, அல்லாஹ்வுக்காக அலையை கடன் கொடுப்பவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். இங்கே அல்லாஹ் சொல்றான் விசாரணையில், நாளை மறுமையில் நடக்கக்கூடிய விசாரணையில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஆதமுடைய மகனே, மனிதனே, நான் நோய்வாய்ப்பட்டேன், நீ என்ன பார்க்க வரலையே அல்லாஹ் சொல்றான். அவன் திருப்பி பதிலளிக்கிறான் அந்த மனிதன், யா ரப் கைஃப அஊதுக வஅன்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தாரின் இரட்சகனாக இருக்கிறாய், நான் எப்படி நோய் பார்க்க வாரது அப்படின்னு கேட்கிறான். திருப்பி அல்லாஹ் சொல்றான், கால அமா அலிந்த அன்ன அபதி ஃபுலானன் மரித் ஃபலம் தஅதுஹு, உனக்கு தெரியாதா இன்னொரு அடியான் உலகத்தில் வாழும்போது நோய்வாய்ப்பட்டான், நீ அவனை பார்க்க போகல. அமா அலிம்த அன்னக லவ் உத்தஹு லவஜத்தனி இன்தஹு, நீ அவரை பார்க்க சென்றிருந்தால் என்னை நீ எங்கே பார்த்திருப்பாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு பார்த்து சொல்வான். அப்ப இந்த உலகத்தில் ஒரு நோயாளியை பார்க்க செல்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு செயல், அல்லாஹ்வை மகிழ்விக்கக்கூடிய ஒரு செயல். நாளை மறுமையிலே ஏராளமான கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவதற்கு தகுதியான ஒரு செயல் என்பதை அங்கே புரிஞ்சுக்கணும். அதான் ஹதீஸில் பார்க்கிறோம், ஒரு மனிதன் ஒரு நோயாளியை தன்னுடைய சகோதர முஸ்லீம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்று விசாரிப்பதற்காக சென்றால் அவர் சுவர்க்கத்தின் பூஞ்சோலில் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால நோயாளியை விசாரிக்க செல்வது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு கடமை. தொடர்ந்து திரும்ப அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்வான், இஸ்ததஅம்துக ஃபலம் துத்இம்னி, நான் உன்கிட்ட பசிக்குது என்று கேட்டு வந்தேன், சாப்பாடு கேட்டு வந்தேன், எனக்கு நீ உணவளிக்கவில்லையே என்ன அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்வான். அவன் சொல்வான், قال يا رب كيف أطعمك وأنت رب العالمين, நான் எப்படி உணவு அளிக்கிறேன் உனக்கு, நீ அகிலத்தாரின் இரட்சகனாக இருந்து கொண்டிருக்கிறாய் என்ன அந்த மனிதன் சொல்வான். அல்லாஹ் தஆலா திருப்பி அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான், அமா அலிம்த அன்னஹு இஸ்ததஅமக அப்தி ஃபுலான் ஃபலம் துத்இம்ஹு, என்ன இன்ன அடியான் உன்னிடத்தில் பசிக்குது என்று சாப்பாடு கேட்டு வந்தான், நீ அவனுக்கு உணவளிக்கவில்லை, அப்படி அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் நிச்சயமாக என்னை நீ அந்த இடத்திலே பார்த்திருப்பாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு சொல்லுவான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவான், இஸ்தஸ்கைதுக ஃபலம் தஸ்கினி, நான் உன்கிட்ட தாகம் தண்ணீர் புகட்டு என்று வந்தேன், அப்ப எனக்கு நீ தண்ணீர் புகட்டவில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த மனிதன் சொல்லுவான், யா ரப் கைஃப அஸ்கீக வஅன்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தாரின் இரட்சகனாக இருக்கும்போது நான் உனக்கு அப்படி தண்ணீர் புகட்டுறது என்று அந்த மனிதன் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இஸ்தஸ்காக அப்தி ஃபுலான் ஃபலம் தஸ்கிஹி அமா இன்னக லவ் சகைதஹு வஜத்த ذلك عندي, இன்ன அடியான் உலகத்தில் வாழும்போது இடத்திலே தண்ணீர் கேட்டு வந்தான், நீ அவனுக்கு தண்ணீர் புகட்டவில்லை, அப்படி புகட்டி இருந்தால் அந்த நன்மையை இப்போது என்னிடத்திலே நீ பார்த்திருப்பாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு பதிலளிப்பான். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹ்வுக்காக கடன் கொடுக்கின்றது, அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறது, அல்லாஹ்வுக்காக எந்த செயலையும் செய்வது எங்கிற நப்சுக்காகத்தான், எங்களுக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம். எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யும் போது எங்களுக்கு மௌத் இருக்குது. எங்களுக்கு இதில் ரெண்டு கருத்து கிடையாது. உலகத்தில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் மௌத்து நிச்சயம். முஸ்லிம்களாக இருந்தால் மையவாடிக்கு கொண்டு போய் கபரை தோண்டி அடக்கம் செய்வாங்க, அதுக்கப்புறம் விசாரணை ஆரம்பிக்கும். சுப்ஹானல்லாஹ், விசாரணையை வெற்றி பெற்றால் நம்
கனௌமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சுவர்க்கத்திலிருந்து வாசனை வந்து கொண்டிருக்கும், சுவர்க்கத்திலிருந்து காற்றுகள் வந்து கொண்டிருக்கும், சந்தோஷமா இருப்பார். கேள்வியில தோல்வி கண்டால், விசாரணையில தோல்வி கண்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மலாய்க்கமார்கள் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய சம்மட்டியினால் அடிப்பார்கள். அந்த ஒரு அடி 7 பூமிகளையும் தாண்டி அவனை கீழே ஆழ்த்தும். பின்னர் திரும்ப உயர்த்திருப்பாங்க, திரும்பவும் அடிப்பாங்க. இது மறுமை நாள் வரை நடந்து கொண்டிருக்கு. அப்ப மறுமையிலேயே மனிதனுக்கு தண்டனை ஆரம்பிச்சிரு, மனிதனுக்கு மறுமை இந்த கபரிலேயே சுவண்டி ஆரம்பிச்சிரு, கபரிலேயே தண்டனையும் ஆரம்பிச்சிரு. திரும்ப நாளை மறுமையில மனிதன் எழுப்பப்பட்டு முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது அந்த இடத்தில நாங்கள் தோல்வி கண்டோமையானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிரந்தர நரகம், எரிக்கக்கூடிய நெருப்பு. அங்கே விறகு கட்டைகளாக போடப்படுபவர்கள் மனிதர்களும் கற்களும் மட்டும்தான். வேற விறகு கட்டையெல்லாம் போட்டுருலங்க. எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பை தொடர்ந்து எரிப்பதற்கு போடப்படக்கூடிய விறகு என்ன? கற்களும் மனிதர்களும் தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதே போல நாளை மறுமையில் விசாரணையில் வெற்றி கண்டோமையானால் கண்ணால் பார்க்காத, காதால் கேட்காத, ஒரு உள்ளத்திலும் உதிக்காத இன்பங்களை உள்ளடக்கிய சுவர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை குடியேற்றுவான். ஹூர்லின் பெண்களோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சுவர்க்கத்திலே இன்பம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் எங்களுக்கு. அதனால இங்க நாங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டாம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஊக்குவிப்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிங்கள், அப்படி செலவழித்தால் அது எனக்காக செலவழித்தது என்று அல்லாஹ் தஆலா அதை கடனாக ஏற்றுக்கொள்கின்றான், திருப்பி தரக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். அதனால எந்த ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்தாலும் அது எங்களுக்குத்தான், அல்லாஹ்வுக்கு எதையும் கூட்டப் போவதும் இல்லை, அவனுக்கு எதையும் குறைக்கப் போவதும் இல்லை. எங்களுடைய நன்மைக்காகத்தான் நாம் எதை செய்தாலும் நாம் மறுமையிலே நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். அப்ப மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, இதே விளக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்படின்ற அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையிலே அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்றால் அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பவர் யார்? கஷ்டவாளிகளுக்கு, துன்பப்பட்டவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, சம்பாத்தியத்தை செய்து கொள்ள வழி தெரியாதவர்களுக்கு, ஏழையாக இருப்பவர்களுக்கு வசதி உள்ளவர்கள் கொடுத்து உதவுவது தான் அல்லாஹு தஆலா இங்கே கர்து ஹஸன் என்று குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹு தஆலா கடனாக குறிப்பிட்டு நாளை மறுமையிலே எங்களுக்கு திருப்பி தரப்போறான். எப்படி தரப்போறான்? ஃபயுதாஇஃபஹு அத்ஆஃபன் கஸீரா. ஒன்றுக்கு 10 இல்லை, ஒன்றுக்கு 2 இல்லை, ஒன்றுக்கு 3 இல்லை, அத்ஆஃபன் கஸீரா. சுப்ஹானல்லாஹ். எல்லையே குறிப்பிடல அல்லாஹ் தஆலா, எல்லை இல்லாமல் அதிகப்படுத்துவான். அப்ப ஒன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒன்று கூலி இல்லை, நல்லா விளைக்கணும். இப்போ நாங்கள் ஒரு நன்மை செய்தா அந்த நன்மைக்கு ஒரு கூலி தான் மறுமையில் கிடைக்குமா? இல்லை, அப்படி இல்லை. அல்லாஹ்விடத்தில் ஒரு நன்மைக்கு 10 மடங்கு, இதான் ஆக குறைஞ்சது. அவருடைய இஹ்லாஸுக்கு தக்கவாறே அதிகரிக்கப்படும். அவர் செய்த நன்மையான காரியத்தில் இந்த அளவுக்கு இஹ்லாஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அது அதிகரிக்கப்படும். ஆனால் ஒரு நன்மைக்கு 10 மடங்கு தான் அல்லாஹ்விடத்தில் ஆக குறைஞ்சது. நாங்கள் பார்க்குறோம் ஹதீஸில், மன் கரா ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹா ஹஸனா. ஒருவர் குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை ஓதினால், குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை ஓதினால் அவருக்கு ஒரு நன்மை சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது அல்லாஹ்விடத்தில் ஒன்று என்பது, ஒரு நன்மை என்பது 10 மடங்கு. வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. இதான் ஆக குறைஞ்சது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், வியாபாரத்தில் ஒரு 10 லட்சம் ரூபாய் போடுறோம், போட்டுட்டு 100க்கு எத்தனை விதம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும் இருக்கிறோம். நாங்கள் மிஞ்சினா ஒரு 5 வீதம், அதை விட கூட லாபமான ஒரு வியாபாரமாக இருந்தால் 10 வீதம் வரைக்கும் வரும். 100க்கு 10.
அதை விட கூட்டத்துக்கு சான்ஸே கிடையாது. இப்போ 100க்கு 10% லாபம் கிடைக்கும் என்றாலும் கூட அது பெரிய ஒரு லாபம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? 1க்கு 10. சுப்ஹானல்லாஹ். அப்போ யோசிச்சு பார்க்கணும், நாங்கள் இந்த துனியாவா மறுமையா, இவ்வுலகமா மறு உலகமா? சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒவ்வொரு சிந்திக்க கடமைப்பட்டிருந்தாங்க. அல்லாஹ்விடத்தில் ஒரு நன்மை என்பது ஆக குறைஞ்சது 10. பின்னால பார்க்கலாம் அது எத்தனை மடங்கா பெரியது நேரு போட்டு. ஒரு ஹதீஸில் பார்க்கிறோம், குர்ஆன்ல பார்க்கிறோம், 2ஆம் அத்தியாயம் 261ஆம் வசனம் சூரத்துல் பக்ராவில் பின்னால வரும் இன்ஷா அல்லாஹ். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் 7 சனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மியத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹு அக்பர். இந்த குர்ஆன் வசனம் மனிதனுடைய புத்திக்கு எட்டக்கூடிய, விளங்கிக் கொள்ளக்கூடிய அழகான ஒரு உதாரணம். இதை விளங்குறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அப்படியான உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். எந்த அளவு அல்லாஹு தஆலா நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை நாளை மறுமையிலே பெருக்கி தருவார் என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம். எப்படி? மஸலுல் லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பவர்களுக்கு உதாரணம் ஒரு வித்தை போன்றது. எல்லாரும் பார்க்கிறோம், வயலை உழுது நீர் பாய்ச்சி செப்ப நட்டு அதை அழகுபடுத்தி ஒரு பூசல் நெல்லை தான் தூவுறான் விவசாயி, இல்லை அரை பூசல் நெல்லை தான் தூவுறான். ஆனால் அறுவடை செய்யும் போது மாஷா அல்லாஹ் 100 பூசல் 200 பூசல் எங்கிருந்து வந்துச்சு? அப்ப இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான் எங்களுக்கு, நடந்து கொண்டிருக்கிற உதாரணம், கண்ணால் திறந்தோறும் பார்க்கக்கூடிய உதாரணம். அது எப்படி? ஒரு வித்திலிருந்து 7 கதிர்கள் வருது. நான் கண்ணால் பார்க்கிறோம். இன்றைக்கு நிலத்தில் விழுகிறது ஒரு நெல்லு, அந்த நெல்லிலிருந்து 7 கதிர்கள் வெளிப்படுகிறது. அல்லாஹ் வெளிப்படுத்துறான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பா. ஒரு வித்துக்கு உதாரணம். அது எப்படியான வித்து? அம்பதத் 7 சனாபில், 7 கதிர்களை ஒரு வித்து வெளிப்படுத்துது. சுப்ஹானல்லாஹ். வஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 மணிகள், 100 வித்துக்கள். அப்போ ஒரு வித்திலிருந்து 700 வித்துக்களை அல்லாஹ் தஆலா எப்படி வெளிப்படுத்துகின்றானோ, மனிதன் கண்ணால பார்க்கக்கூடிய உதாரணம், தினமும் எங்கட கண்ணால பார்க்கக்கூடிய காட்சி. அதே போல ஒரு அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 700 மடங்காக அதிகரிக்கிறான். இப்போ 1க்கு 700 சொன்னால் 100க்கு எவ்வளோ ஆச்சு? 70,000. சும்மா இல்லை. 1க்கு 700 சொன்னால் 100க்கு எவ்வளோ ஆச்சு? 70,000. அப்போ ஒரு நன்மை செய்தால் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தால் நாளை மறுமையில் அது 100க்கு 70,000 மடங்காக அதிகரிக்கப்படும் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அது மட்டுமா? வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவருக்கு இதை விட மேலும் அதிகப்படுத்துவான். அல்லாஹு அக்பர். இதை விட மேலும் அதிகப்படுத்துவான். இதனால் பார்க்க நாங்கள் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹூரின் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கைக்குட்டை, கைக்குட்டை லேஞ்சின்னு சொல்லுவாங்க எங்கிற பாஷையில். இந்த கைக்குட்டை ஹைரும் மினத் துன்யா மாலே. அல்லாஹு அக்பர். இந்த உலகம் இந்த உலகத்தை விட சிறந்தது. அல்லாஹு அக்பர். அப்ப சுவர்க்கம் என்பது நாங்கள் நினைப்பது போன்றல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அருள் 1 10ஆக, 10 100ஆக, 100 700ஆக, அதை விடவும் அதிகப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளை மறுமையில் தாரான். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க அல்லாஹ்விடத்தில், என்ன கேட்குறாங்க?
கடைசியாக சொர்க்கம் போறவனுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான்னு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட கேட்கிறாங்க, கடைசியா சொர்க்கம் போறவருக்கு நீ என்ன கொடுப்பா அப்படின்னு போட்டு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த உலக ரெண்டு மாதிரி ஹதீஸ்ல வருது, இந்த பூமியில மிக விசாலமான பூமியை ஆட்சி செய்த அரசனுடைய பூமியை போல 10 மடங்கு அப்படின்னு சொல்லி போட்டு. அல்லாஹு அக்பர். எங்கேயாவது படிக்க கீழே குந்திக்கு கிடைக்காதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இங்கே சொர்க்கத்தில் எங்கேயாவது படிக்க கீழே குந்திக்கு கிடைக்காத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கடைசியாக சொர்க்கம் செல்பவனுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சுவர்க்கத்தின் இடம் இந்த பூமியில விசாலமான பூமியை ஆட்சி செய்தவர அரசனுடைய பூமியை போல 10 மடங்கு. இன்னொரு ரிவாயத்தில் இந்த உலகத்தை போல 10 மடங்கு. இதான் கடைசியா சொர்க்கம் போறவனுக்கு கொடுக்கிறது. அவன் எப்படி நரகத்தில் போடப்பட்டு அவன் செய்த பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டு பின்னர் அவன் மன்னிக்கப்பட்டு மாவுல் ஹயாவில் போட்டு திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை தவண்டு தவண்டு வருவான். பயம் ஏன்? 2 பக்கமும் கொலுக்கிகள். சுவர்க்கம் செல்ல தகுதி இல்லாதவர்களை இழுத்து கீழே போட்டு நரகத்தில் போட்டுரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ சிராத் என்ற அந்த பாலம் நரகத்தில் முதுகில் போடப்பட்டிருக்குது. அதை தாண்டி தான் சொர்க்கம் போகணும். அப்போ தவண்டு தவண்டு சுவர்க்கத்தை எட்டி பார்ப்பான். அல்லாஹ் சொல்ல நீ சொர்க்கத்தில் போய் நுழைந்து கொள்ள அப்படின்னு சொல்லி போட்டு இவர் தலையை போட்டு பார்ப்பார். சொர்க்கத்தை பார்த்தா எல்லாம் நிரம்பி ஒரு இடம் இல்லை. அப்படி தான் கண்டு தெரியுமா அவருக்கு. அல்லாஹ் அப்படி பேசுவார், யா அல்லாஹ் சொர்க்க நிரம்பி வலது எனக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி 3 வருத்தம் சம்பாசனத்துக்கு பிறகு கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், நீ சுவர்க்கத்தில் நுழைந்து கொள், உனக்கு இந்த உலகத்தை 10 மடங்கு ஒதுக்கப்பட்டி அப்படின்னு. இதான் கடைசியா சொர்க்கம் போறவன். அதனால சுவர்க்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல குந்தி கேளும் படுத்து கேளும் நினைக்குவானோம். அல்லாஹு அக்பர். யாராவது பார்க்க நாங்கள் ஒரு தர்மம் செய்தவருக்கு 700 மடங்கு அல்லாஹு தஆலா அதிகப்படுத்துறான்னு சொன்னா அது எப்படியான கருணை என்பதை நாங்கள் கற்பனை செஞ்சு பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த உதாரணம் பொறுத்தவரையில் மனிதன உள்ளத்தில் மிகவும் ஆழமாக பதியக்கூடிய ஒரு உதாரணம். நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஒரு நெல் மணியிலிருந்து 7 கதிர்களை வெளிப்படுத்தி ஒவ்வொரு கதிரிலும் 100 நன்மைகளை உற்பத்தி செய்து அந்த ஒரு நெல்லிலிருந்து 700 நென்மணிகளை அல்லது விதைகளை உற்பத்தி செய்வது போல மனிதனே நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தால் அதை நான் உனக்கு அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அது மட்டுமல்ல, அவன் நாடியோருக்கு வல்லாஹு யுதாயிஃப் அதை பன்மடங்காக்கி கொடுப்பான். அதை ஏன்? வல்லாஹு வாசி', அவன் மிக விசாலமானவன். அலீம், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்தவன், அவன் சகலதையும் அறிந்தவன். இப்படி நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வளர்த்து வளர்த்து வளர்த்தி மிக பெரிசாக தருகிறானாலே மறுமையில். ஹதீஸில் பார்க்கிறோம், ஒருவர் தன்னுடைய குதிரை குட்டியை அன்பாக ஆதரவாக மிகவும் பக்குவமாக வளர்த்தெடுப்பது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தர்மத்தை அப்படியே வளர்க்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா உஹது மலை அளவு பெருசா வரும் வரைக்கும் வளர்க்கிறான் அல்லாஹ் தஆலா. நாளை மறுமையில் எங்களுக்கு அதை தரப்போறான். அதுக்காகத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய பாதையில அழகான தர்மம் செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில தனது பணத்தை செலவழிக்கக்கூடியவர் யார்? ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, துன்பப்பட்டவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து உதவுவது யார்? அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு யார் ரெடி ஆயத்தம் என்று அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான். மேலும் பார்க்கிறோம், முஸ்லிமில் நசாயில பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது. அவங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு வாரர் என்னத்தை எடுத்துக்கொண்டு வராரு? மூக்கணம் போடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு வரார். வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாதிஹி ஃபீ சபீலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மமாக தருகிறேன். அவர் கொண்டு வந்த ஒட்டகம் மஹ்தூமா,
ஹிதாம் மூக்கணம் போடப்பட்டது. அப்போ அந்த ஒட்டகத்தை வந்து ரசூலோட ஒப்படைச்சு போட்டு சொல்றாரு, இது அல்லாஹ்வுடைய பாதையில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொல்றாங்க, லக பிஹா யௌமல் கியாமத்தி 700 நாகா. அல்லாஹு அக்பர். நாளை மறுமையில் உனக்கு அல்லாஹ்விடத்தில் 700 ஒட்டகம். அல்லாஹு அக்பர். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் மிக்கவன், எங்கள் மீது பாசம் கொண்டவன். அதுக்குத்தான் எங்களை நன்மையின் பேர் அழைக்கிறான். நாங்கள் நன்மை செய்தால் எங்களுக்கு தான், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து அது எங்களுக்கு தான். நிரந்தர டிபாசிட் இன்றைக்கு துனியாவில் போடுறதுலாம் நிரந்தரம் இல்லை, மௌத்தோட முடிஞ்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியது நிரந்தர டிபாசிட். நாளை மறுமையில் முழுமையாக கிடைக்கும், சந்தேகம் இல்லாமல். இன்னொரு ஹதீஸில் பார்க்கிறோம், ஏற்கனவே ரமதான் மாதத்தில் நோன்போடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அளிக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு அமலி பினி ஆதம யுதாஅஃப். ஒவ்வொரு ஆதமுடைய மகனுடைய நன்மையான விஷயங்களும் நல்ல காரியங்களும் அதிகப்படுத்தப்படும், பன்மடங்காக்கப்படும். அல் ஹசனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. ஒரு நன்மை 10 மடங்கு, ஆக குறைந்தது, அது குறைஞ்சு கிடையாது. அல் ஹசனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா இலா 700 ضعف. 700 மடங்காக அதிகரிக்கப்படும். இலா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு கொடுக்க வேண்டும் நாடுக்கு நாடு அது வரைக்கும் அதிகரிக்கப்படும். ஒரு குர்ஆன்லேருந்து ஒரு ஹர்ஃப் ஓதினா ஒரு நன்மை, அது 10 மடங்கு அல்லாஹ்விடத்தில். சுப்ஹானல்லாஹ். அதனால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்லுகின்றான் சொன்னால், ஃபயுதாஇஃப லஹு அத்ஆஃபன் கதீரா. இங்கேல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மஸலல் யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தத் ஸபா ஸனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. 100 மடங்கு 700 மடங்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்லப்பட்ட ஹதீஸுகளையும் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வராரு, அவருக்கு 700 ஒட்ட மாலை மறைவில் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது ஃபயுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கதீரா, எல்லை குறிப்பிடாமல் அவனுக்கு நாங்கள் பன்மடங்காக அதிகரித்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். எல்லையே கிடையாது. ஏன்னா குர்ஆனை பார்க்கிறோம், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். நிச்சயமாக பொறுமைசாலிகள், பொறுமை காக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் அளவின்றிய, கணக்கு கிடையாது, ஹிசாப் இல்லை. அதுக்கு ஹிசாபே கிடையாது. இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து சொல்வதை நாங்கள் பார்க்க முடிகிறது. மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கதீரா ஐ லா ஹுதூத லஹா. அதுக்கு எல்லையே கிடையாது சொல்லி போட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யக்பித் வ யப்சுத். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? யக்பித், அவன் நினைத்தா பிடிப்பான். கபாதான பிடிக்கிற அர்த்தம், யக்பிது பிடிப்பான். அந்த கபதா என்பது பல அர்த்தத்தை கொண்டது. உயிரையும் பிடிக்கலாம், பொருளாதாரத்தையும் பிடிக்கலாம், எங்களோட வசதிகளையும் பிடிக்கலாம், சுப்ஹானல்லாஹ், நோயால பிடிக்கலாம், எல்லாத்திலையும் பிடிக்கலாம். அவனுக்கு வயதை குறைச்சி பிடிக்கலாம், எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்படுவது வல்லாஹு யக்பித். அப்படின்டா உங்களுக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரம் இருக்கே, அவன் நாடியோருக்கு அதை குறைச்சிடுவான். அதான் கபதன் அர்த்தம். வேறு சிலருக்கு யபுசுத், அதை அதிகப்படுத்துவான். இதுக்கும் குர்ஆன்ல பல இடங்களில் வந்திருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். வல்லாஹு யக்பிது வ யப்சுத் என்ற அர்த்தத்தில் நிறைய வசனங்கள் குர்ஆன்ல வந்திருக்குது. அதனால் இதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியோருக்கு பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவான், வாழ்வாதாரங்களை அதிகப்படுத்துவான், அவன் நாடியோருக்கு வாழ்வாதாரங்களை குறைப்பான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். உதாரணமாக சூரத்துல் அன்கபூத்தில் ஒரு வசனம் வருகிறது, அல்லாஹு யபுசுத்துர் ரிஸ்க லிமன் யஷா மின் இபாதிஹி. அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல அவன் நாடியோருக்கு ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை விஸ்தரித்து கொடுப்பான், அதிகப்படுத்தி கொடுப்பான்.
சொல்லி போட்டு வயக்திர் லஹு, அவன் நாடியோருக்கு குறைச்சு கொள்வான். அவனுக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க தேவைன்றது. சுப்ஹானல்லாஹ். கொடுத்தால் நன்றி செலுத்தவரும் இருப்பார்கள், நன்றி கெட்டவரும் இருப்பார்கள். கொடுக்காவிட்டால் பொறுமை செய்பவரும் இருப்பார்கள், பொறுமை இறந்து பேசக்கூடியவரும் இருப்பார்கள். கொடுத்தால் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தால் நாளை மறுமையில கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கொடுத்தும் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால், நன்றி கெட்டவனாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறியிருப்பது போல லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலைன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்தினா அதிகப்படுத்துவேன், நன்றி செலுத்தலைன்னு சொன்னால் கிடைக்கும் இந்த உலகத்தில், ஆனால் மறுமையில் என்னுடைய தண்டனை மிக கடுமையானது. ஏன்னா பார்க்குறோம், இந்த உலகத்தில் விசுவாசியாக இருக்கக்கூடியவனுக்கும் பயபக்தியோடு வாழக்கூடிய தக்குவாதாரிக்கும் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்குறான். அதை மறந்து ஒப்போசிட்டாக வாழக்கூடிய எதிராக வாழக்கூடிய பாவிகளுக்கும் அல்லாஹ் தஆலா காபிர்களுக்கும் மரத்தை கொடுக்குறான், செல்வத்தை கொடுக்குறான். இன்றைக்கு இந்தியா பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதலாவது செல்வந்தன் ஒரு தமிழன், ஹிந்து 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 அப்படின்னு சொன்னா இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவன். இந்தியாவில் பல நூறு கோடி மக்கள் வாழக்கூடிய அந்த நாட்டில் முதன்மையான பணக்காரன் யாரு? ஒரு ஹிந்து. அப்ப அந்த செல்வத்தை கொடுத்ததுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா விரும்பி கொடுத்தான் அர்த்தமா? இல்லை, அது அவனுக்கு சோதனை. ஆனால் ஒரு விசுவாசிக்கு கொடுத்து அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடியவனாக, ஏழை எளியோருக்கு உதவி செய்யக்கூடியவனாக, தான் மாத்திரம் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கும் அதை அனுபவிக்க கொடுக்கக்கூடியவனாக இருந்தான்னு சொன்னா அவன் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவன். எனவே தான் பார்க்குறோம், நாங்கள் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் சுவர்க்கம் செல்வது பணக்காரர்களுக்கு முந்தி. 500 வருடங்களுக்கு பின்னால் தான் பணக்காரர் வருவாங்க சுவர்க்கத்துக்கு. இது நான் சொல்லல, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அதனால அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறது மிக முக்கியமான ஒரு இபாதத்து, வணக்கம். அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டாம். ஏன்னா அல்லாஹ் தாராளங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். வல்லாஹு யக்பித் வயபுசுத், அவன்தான் குறைத்து கொடுப்பவனும் அவன்தான் அதிகப்படுத்தி கொடுப்பவனும். அதனால் நீ பயப்படாதே, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வது போன்று இருக்கின்றது. கடைசியாக அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கும் போது வல்லாஹு இலைஹி துர்ஜஊன், நீங்க என்னிடத்தில் தான் மீண்டு வர போறீங்க, வேற யார்கிட்டையும் இல்லை. வ இலைஹி துர்ஜஊன், நீங்க என்னிடத்தில் தான் மீள போறீங்க. அல்லாஹ் சொல்றான், என்னிடத்தில் தான் நீங்க மீண்டு வர போறீங்க. மண்ணறையில் கொண்டு வித்தாச்சு, அது போல எங்களை சுதந்திரமெல்லாம் பறிக்கப்பட்டு போச்சு, முடிஞ்சு. உயிர் உடம்பை விட்டு பிரிந்ததோட எங்களை சுதந்திரம் பறிக்கப்பட்டு போச்சு. அது வரைக்கும் சுதந்திரம் எங்களுக்கு. நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். நல்ல வழியையும் தேர்வு செய்யலாம், தீமையான வழியையும் தேர்வு செய்யலாம். ஏன் சுதந்திரம் இருக்குது மனிதனுக்கு? அவனை கட்டாயப்படுத்தி அல்லாஹ் வைக்கல, அவனுக்கு புத்திய கொடுத்திருக்கான். எது நல்லதை பின்பற்றி உனக்கு சொர்க்கம் இருக்குது, தீயது இது, அதை விட்டுவிடு, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதனால இலைஹி துர்ஜஊன், நாங்கள் திரும்ப மீளுவது அல்லாஹ்விடத்தில் தான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை விசாரித்து நாங்கள் நன்மை செய்திருந்தால் நன்மைக்குரிய கூலியாக சுவர்க்கத்தை வழங்குவான், தீமை செய்திருந்தால் அதற்கான கூலியாக நரகத்தை வழங்குவான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டாம். நன்மை செய்தவர்களாக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்களாக வாழ்ந்து செய்த அத்தனை காரியங்களையும் நல்ல காரியங்களையும் அவனுக்காகவே செய்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.